அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்ன ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்ல, வழக்கமா தொண பேசிட்டே வருவேன். சும்மாதான். எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க போனா என்ன, என் கூட தானே வர. ஆமா, இருந்தாலும் எங்க போறோம்னு தெரியல. எங்க போனா என்ன, என் கூட தானே வர. இந்த இடம்லாம் பாக்குறதுக்கே காடு மாதிரி இருக்கு. இந்த வழியா எதுக்கு போறோம்? கடத்திட்டு போறேன். கடத்திட்டு போறேன்னு அந்த அளவுக்கெல்லாம் ஒத்துல. அடியே என்ன 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 அப்படியே கூட்டு போயிருவோம் பத்துக்கா. அதான் சொல்றோம்ல, அந்த அளவுக்கெல்லாம் ஒத்துலன்னு. யாரு, நானா? இல்ல, உங்க மூளை சொன்னேன். ரொம்ப தான் நம்பிக்கை போல. வேற பின்ன எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு எப்படா பதில் சொல்லுவாங்கன்னு இருப்பாவ. இந்த உலகத்திலேயே உன் பதில் வேண்டாம், நான் வீட்டுல பேசினதுக்கு அப்புறம் பதில் சொன்னா போதுன்னு சொன்ன முத ஆளு நீங்க தான். அதனால் தாங்கள் கூற வருவது? கடத்திட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லவே இல்ல. அப்படியே கூட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவ? எனக்கு என்ன வந்துச்சு? ஆ, எனக்கா பிரச்சனை? நான் என் பாட்டுக்கு படிச்சுட்டே தான் இருப்பேன், நீங்க படிக்க வச்சுட்டு தான் இருக்கணும். என்ன படிக்கணும் படிக்கணும், நீங்க புத்தக புழுவா இருக்கீங்களா? அது பிறகு உங்களால தான் படிக்க முடியாது. ரொம்ப விவரம் தான் இல்ல. இப்ப பிள்ளைகள் எல்லாரும் நல்ல விவரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிறகு உங்களை மாதிரி பட்டவங்களெல்லாம் எப்படி மேட்ச் கட்டுறது? ரொம்பதாம்மா. ஏன் கனி, அஜிக்கு மார்க் கம்மின்னு வீட்டுல திட்டலையா? திட்டம் எங்க அம்மா இன்னும் அந்த பேச்சை விடல. நானும் 2 நாள் திட்டினேன். அது பிறகு எனக்கே போர் அடிச்சிட்டு. ஆனா எங்க அம்மாக்கு இன்னும் போர் அடிக்காம அதையே வச்சு திட்டிக்கிட்டே இருக்காவ. ஏன் 500க்கு 470 மார்க் எடுப்பான்னு நினைச்சாவளோ? அவ்வளவு எடுப்பான்னு நினைக்கலாம், ஆனா 400க்கு மேல வரேன்னு நினைச்சாவ. 2 மார்க் தானே கம்மியா இருக்கா. விஷயம் அது இல்ல. பொறவு எப்ப என்ன வேலை சொன்னாலும் புக் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பா. அழகா 10th எக்ஸாம் முடிஞ்சதான் ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸுக்குனாவது போயிருக்கலாம்ல இவளுக்கு. ஆனா பாவம் என் தங்கச்சி, ஏன்? அவ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர மாட்டா. இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட சஞ்சய் ஒரு வார்த்தை ஒழுங்கா பேசினது இல்ல. வீட்டுல உள்ளவங்கள தவிர வெளியே உள்ளவங்கள்ட்ட கொஞ்சமாவது வாய் காமிக்கிறதுனா சாரா கட்ட மட்டும்தான். சாரானா யாரு? சாராக்க தெரியாதா? ரோஹிதா தான் இருக்காங்கல்ல, போலீஸ்னு கூட சொல்லியிருக்கேன். யாரையோ போலீஸ்னு சொல்லிருக்க. சாராக்க ஹஸ்பண்ட் தான் போலீஸ். எங்க அம்மாக்கு அக்கா இருக்காங்கல்ல, அதுதான் அன்னைக்கு பெரியம்மா. அதான் சொல்லிருக்கோம்ல, பெரிய அண்ணன் ஹார்ட் தான் சஞ்சய் அண்ணனுக்கு வச்சிருக்காங்கன்னு. அவர் பேரு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவர் பேரு சஞ்சய் தானே. சின்ன அண்ணனுக்கு பேரு சாஜு. பெரிய அண்ணன் பாத்துட்டு இருந்த எல்லா பிசினஸையும் இப்ப சின்ன அண்ணன் தான் பாத்துட்டு இருக்கான். அது பிறகு சாராக்கா. அது என்ன, அவங்க கிட்ட மட்டும் உன் தங்கச்சி நல்லா வாய் காமிப்பா? அவ யாரையும் விட்டு வைக்க மாட்டா, எல்லாரையும் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பா. ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளா? எங்க பெரியப்பாக்கு தங்கச்சி பொண்ணு தான் பிரியாக்கா. பிரியாக்கா காண்டி சாராக்கா என்ன வேணாலும் செய்வா தெரியுமா? இரு இரு, அப்பனா சீனியர் உனக்கு அண்ணி முறையெல்லாம் வரும். அது அக்கான்னு கூப்பிட்டே பழகிட்டு. ஓஹோ, அப்ப அண்ணின்னு கூப்பிட வேண்டிய இடத்துல எல்லாம் அக்கான்னு கூப்பிட்டுருவ. அது உங்களுக்கு என்ன ஒண்ணு தெரியுமா? சொல்லு, தெரிஞ்சுக்கணும்லாம். இனிமே அதுவும் என் ஃபேமிலி தானே. எங்க சாராக்காக்கு பிரியாக்கா மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? பிரியாக்காக்கு கல்யாணம் பண்றதுக்கே விருப்பம் இல்ல, ஆனா சாராக்காக்கு லைஃப் அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி சாராக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. பிரியாக்கா காண்டியே சாராக்கா முத கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரியுமா? ஆஹா, அப்புறம்? அது போறவன் பிரியாக்காக்கு கல்யாணம் ஆவது வரைக்கும் நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு எங்க அத்தானுக்கு ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டிருந்தா. ஓஹோ, அப்படின்னா? ஹலோ, ஃப்ரெண்ட்ல கார் வருது, பாத்து போங்க. பார்த்துதான் போறேன். ஆமா, இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னது? நான் எங்க அத்தான அக்காவும் பேசிட்டு இருந்ததை கேட்டிருக்கேன். பரவாயில்ல, நல்ல மூளையெல்லாம் வேலை பாக்குது. எங்க ஆதி கூட்டு போறீங்க? காட்டு வழியா? இவ்வளவு நேரம் உன் கதையை எதுக்கு தெரியுமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்? கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா எங்க போறேன்னு கேட்க மாட்டேலாம், அதுக்குதான். ஆனா கொஞ்சம் ஓவர் தானே, எங்கேயோ கடத்திட்டு போற மாதிரி தான் இருக்கு. இதுக்குதான் சஞ்சய் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்களா? வந்துட்டோம், இரு. எங்க அம்மா எல்லாம் என்ன தியாடுவாங்க தெரியுமா? நீ பஸ்ல போனா எத்தனை மணிக்கு போய் செல்வ? 6:30. 6:25க்கு நான் உங்க வீட்டுல கொண்டு விடேன், போதுமா? வீட்ல எல்லாம் வேண்டாம், பஸ் ஸ்டாப்ல விட்டா போதும். ஏன், உங்க வீட்டுல தான் என்ன தெரியும்ல. அம்மா பைக்ல வந்து தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? அஜியே போதும். இந்தா வந்துட்டோம். உட்காரு. எப்படி இடம் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? கிளைமேட்டுக்கு இது என்னடா, அது பாக்குறதுக்கு பயமா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு, பயமாவா இருக்கு உனக்கு? லவர் கூட எல்லாம் இந்த மாதிரி தெரியாத இடத்துக்கு வந்தா நிறைய பேர் கூட்டமா சேர்ந்து தப்பா நடந்துப்பாங்களாம். எது தப்பாவா? இல்ல, இந்த இடத்தெல்லாம் பார்த்தா பயமா இருக்கலாம். பரவாயில்ல, மூளை நல்லாவே வேலை செய்யுது அப்பப்ப. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. ஏ மக்கு, இது நம்ம இடம். நம்ம இடமா? இங்க இருக்கவே பயமா இருக்காது. தெரியாத இடம், தெரியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா? இரு, தெரியாத இடமா? இந்த இடம் யார் பேர்ல இருக்கு தெரியுமா? யார் பேர்ல? ஆதித்யா. எப்படி? ஆதித்யான்னு எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு பெருமையா தான் இருக்கும்ல. ஏ மக்கு, இது என் பேர்ல தான் இருக்கு. இந்த வயலா? ஆமா. உங்க அண்ணன் ஸ்கூல்ல வச்சு நடத்தியாரு. ஃபியூச்சர்ல நீங்க விவசாயம் பண்ண போறீங்களா? பண்ணனா என்ன,
ஏன் நாங்க விவசாயம் பண்ணா நீங்க எங்க கூட இருக்க மாட்டீங்களோ? சேச்சா அப்படி இல்ல, அங்க ஸ்கூல்ல வச்சுட்டு இங்க வயலை காமிச்சா கொஞ்சம் சந்தேகம் வரும்ல. இந்த இடம் அப்பா தாத்தா, அதுக்கு முன்னாடி தாத்தாவோட அப்பா எல்லாரும் வாழ்ந்த இடம். அதோ இடிஞ்சு போய் ஒரு பழைய வீடு தெரியுது பத்தியா? ஆமா. அங்கதான் அப்பா தாத்தா எல்லாம் வளர்ந்தது. இப்போதைக்கு பாட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இனிமே நான் படிச்சு முடியும் போது அந்த பழைய வீடு இடிச்சிட்டு புதுசா வீடு போடுவாங்க. யாருக்கு? நமக்கு தான். அங்கே ஒரு வீடு இருக்கலாம். அது அவனுக்கு, நமக்கு இங்க. ஓ, ரொம்ப பிளான்ல தான் இருக்கீங்க போல. நேத்துக்கு வரைக்கும் என் பிளானே இதுதான். நமக்கு கல்யாணம் ஆயிட்டா நம்ம இங்க வந்துடணும் அப்படின்னு. இன்னையில இருந்து அதே வீட்டுலதான் இருக்க போறோம். முடிவு மாறிட்டு. ஏன்னா ஆதி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அதான் இந்த காட்டுக்கு என்ன தள்ளிட்டு வந்தீங்களா? தள்ளிட்டு வந்தாவலாம். ஏய், தள்ளிட்டு வர்றதுன்னா வேற. ஆமா, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு உங்களுக்கு? இத நான் யார்கிட்டயுமே சொல்லல கனி. ஆனா உன்கிட்ட தான் முதல்ல சொல்லியேன். புரியுது. முதல்ல என்கிட்ட சொல்றீங்கன்னா என்ன எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நான் எங்க அண்ணிய பாத்துட்டேன். உங்க அண்ணனோட வைஃப் வீட்டை விட்டு வெளியே போனாங்களா? அவங்களா? ஆமா கனி, நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? எங்க பாத்தீங்க? அதான் அன்னைக்கு எரும மாட்டுக்கு ஸ்கூல்ல தான் வேலை பார்க்காவ. புரியல. எங்க ஸ்கூல்ல தான் வேலை பார்க்காவ. உங்க ஸ்கூல்லயா? அப்பனா உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அறிவு கட்டவன் தான் செலக்ட் பண்ணிருக்கான். எப்போ? கொஞ்ச நாள் ஆயிருக்கான்னு நினைக்கேன். இப்போ நான் யார் தெரியுமா? அண்ணிய பார்த்த சந்தோஷத்துல அப்நார்மல் ஆயிருப்பாரோ. நான் யார் தெரியுமான்னு என்கிட்ட கேட்காரு. கனி, உண்மையாலுமே அது நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அடியே, இப்போ நான் இசையோட சித்தப்பா. எது சித்தப்பாவா? ஆமா. என்ன ஆச்சு இவருக்கு? ஒரு மனுஷன் ஒரே நாள்ல எப்படி சித்தப்பாவா மாற முடியும்? விட்டா இன்னும் ஒரு மாசம் தாண்டி பெரியப்பான்னு சொல்லுவாரோ? கனி, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன சித்தப்பா ஆயிட்டேன்னு சொல்லி. நீங்க உங்க அண்ணிய தானே பாத்தீங்க? அண்ணியோட பொண்ணு. பொண்ணா? கனி அபார்ஷன்லாம் ஆகல. அப்போ 4 வயசுல ஒரு குழந்தையே இருக்கு. குழந்தைக்கு அங்கதான் அட்மிஷன் போட்டிருக்காங்க. நிஜமாவா? நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? இந்த சந்தோஷத்தை உன்ட்ட சொல்றதுக்கு தான் உன்னை பாக்குறதுக்கே வந்தேன். ஏன் இறந்துட்டதா நினைச்ச குழந்தை இப்பதான் இருக்கலாம். அப்ப உங்க அண்ணன் ஏத்துப்பாங்கல்ல? இல்ல கனி, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தெரியாட்டா என்ன நீங்க சொல்லலாம்ல? அதுக்கப்புறம் அவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்கல்ல. அந்த வீட்டுல அன்னைக்கு நடந்த கொடுமை எல்லாம் சீக்கிரமா அவங்க மறக்கிற மாதிரி இல்ல. உண்மை தெரிஞ்சா விக்கி அண்ணியோட கால்ல உள்றதுங்க ரெடியா தான் இருப்பான். அதுக்கப்புறம் என்ன? ஆனா அது அண்ணியை சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும் கனி. அவங்க சுயமரியாதையா வாழணும்னு நினைக்காங்க. நேத்து வரைக்கும் விக்கி தான் மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? இனிமே ஐயா அடிக்கடி ஸ்கூலுக்கு போவேங்களா? உங்களுக்கு தான் அந்த ஸ்கூலுக்கு போறதே பிடிக்காதுல்ல. அதான் எனக்கு பிடிச்சவங்க அங்க இருக்காங்கல்ல. இனிமே பாரு, இனிதான் இருக்கு. பிரியாக்காவோட டவுட் இப்ப நமக்கு வருதே. உயிரோட இருந்த குழந்தை இறந்து போயிட்டதுன்னு சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணிருக்காவ. இதனால இதை பண்ணுனவங்களுக்கு என்ன லாபமா இருக்கும்? ஆதி வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அது பிறகு யார் இப்படி பண்ணிருப்பா? கனி, அந்த அக்காவும் யாரும் இல்லாத அண்ணாத்த தானே. அதே மாதிரி ஆதி வீட்டுல உள்ளவங்க எங்க, நாங்க எங்க? இதே மாதிரி அளவுக்கு மீறி நான் ஆதி மேல ஆசைப்படுறேன். என் வாழ்க்கை இதே மாதிரி ஆச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் உயிரே விட்டுருவாங்கல்ல. அது பிறகு அஜியோட லைஃப் என்ன ஆகும்? என்ன ஆச்சு இவளுக்கு? கனி, கனி, சரி கிளம்புவோமா? இடத்த பார்த்து பயந்துதான் அழுறாளோ? என்ன ஆச்சுமா? இடம் பயமா இருக்கா? கிளம்புவோமா? ஆதி, என்னம்மா? நான் இதெல்லாம் இப்ப பேசக்கூடாது, இருந்தாலும் கேக்குறேன். உங்க வீட்டுக்குள்ளாடி உங்க அண்ணனுக்கு ஒய்ஃபுக்கு என்ன நடந்துன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த அக்காக்கு யாருமே இல்ல. அதே மாதிரி தானே இப்ப நாமளும் பழகிட்டு இருக்கோம். எங்க வீட்லயும் பெருசா காசு பணம்னு எதுவுமே இல்ல. நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா என் வாழ்க்கைய நினைச்சு எங்க அம்மா அப்பா உயிரே விட்டுருவாங்க. எல்லாம் தனியா இருந்து 4 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துருக்காங்க. நான் அந்த அளவுக்கெல்லாம் போல்டு இல்ல ஆதி. சரி அழாத. என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை விட்டுருவேனா? அப்படி எப்பவாது இது வரைக்கும் உன்னை சந்தேகப்படுற மாதிரி பேசியிருக்கனா? இல்ல எங்க அனுவதான் ஏதாவது நான் பேசியிருக்கனா? விக்கிய பொறுத்த வரைக்கும் கோவம் வந்ததுன்னா எதை நம்பிட்டு இருக்கானோ அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்பான். அதுக்காக அவனுக்கு அவங்க மேல பாசம் இல்ல அப்படின்னு எல்லாம் இல்ல. ஆனா நீ பயப்படுற மாதிரி எல்லாம் நம்ம விஷயத்துல எதுவுமே நடக்காது. சரி கிளம்புவோமா இங்கிருந்து? பயமா இருக்காதி. கனி, நம்பலையா? என்ன நம்புறது வேற ஆதி. ஆனா எல்லா சிச்சுவேஷனும் எப்போ ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி அன்பு காசு எல்லாம் மாறும்ல. இங்க பாரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். என் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே நீதான். நீ யோசிக்க மாதிரி எல்லாம் எப்பவும் நடக்காது. எல்லாத்துக்கும் மேல என்னை விட விக்கி ஒன்ன நம்புறான். நீ ஏற்கனவே அவங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேரை சம்பாதிச்சுட்ட. எனக்கு புரியுது. அன்னி லைஃப் மாதிரி உன் லைஃப் மாறிட்டுன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்கிய. நீ யோசிக்க மாதிரி எல்லாம் என் கண்ணியை நான் விட்டுற மாட்டேன். எல்லார் சம்மதம், எல்லாரோட பிளஸ்ஸிங்கோட தான் நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போவேன். நீ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு எல்லாம் இப்பவே யோசிக்காத. இன்னமும் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இப்பவே கொண்டு விட்டுறியேன். அதுக்கப்புறம் இந்த பேசுறது பழகுறது எதுவும் வேண்டாம். நம்புறேன். காதல் இதுதானா
பனி போலே சிதறும் என் நெஞ்சம். கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம். நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா. கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இதுதானா? உங்களுக்கு எங்க அப்பாவை தெரியுமா? நீங்க இப்ப ஏதாவது பண்ணீங்களா? இல்ல, என்ன பண்ணேன்? என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த பபிள்ஸ் பாட்டில் இழுத்தீங்களா? ஏன்? இல்ல, என்கிட்ட இருந்து நீங்க வாங்க வந்த மாதிரி இருந்து. அதை எடுத்து தனியா வை. இப்படி தூங்கும் போது கையில வச்சுட்டே தூங்குவேன். நீங்க இதை தொடாதீங்க. இது என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது. என் கிட்ட இது இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் என் கூட இருக்க மாதிரி இருக்கலாம். இருக்கட்டும், சைடுல வச்சுட்டு தூங்கலாம்ல. அதான் சொல்லலாம்ல, என் ஃப்ரெண்ட் என் கூட இருக்க மாதிரி இருக்குன்னு. சரி, கையிலே வச்சுக்க. இங்க தள்ளி வா. நான் எப்படியே தூங்க. இடி உருண்டு கீழே விழுந்துருவேன். நான் இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டேன்ல, இனிமேலாம் உருள மாட்டேன். நீங்க பார்த்து பத்திரமா படுங்க. நேற்று காலையில 5 மணிக்கு தான் எழும்பினேன். 6 மணிக்கு உள்ள வரேன். என்ன 2 செகண்ட் விட்டுருந்தாலும் கீழே விழுந்து கிடந்திருப்பேன். அப்படியா? வேற பிறவு நீங்க போய் சொல்றீங்க. இப்பெல்லாம் நான் உருளது கிடையாது, கால் வைக்க மேல கூட வைக்கிறது இல்ல. யாரு? நீயா? இனிமே ஸ்கூல் போறேன்ல. அதான் ஸ்கூல் போறேன்ல. நீ இப்படியே படுத்துக்க. 12 மணி ஆகும்போது உருண்டி கீழே விழுந்து கிடப்ப. அதுக்கப்புறம் ஸ்கூல் போக முடியாது சொல்லிட்டேன். இதுவே என் பக்கத்துல படுத்திருந்தியானா உன் மேல கை போட்டிருப்பேன். நீ பிறண்டால எனக்கு தெரியும்ல. அப்படிங்கிறீங்களா? ஸ்கூல் போக வேண்டாம்னா இப்படியே படுத்துக்கா. ஐயோ, ஸ்கூல் போனாதானே என் ஃப்ரெண்டை பார்க்க முடியும். நான் உங்க பக்கத்துலயே படுத்திருக்கேனா? சரி, தூங்கு. உனக்கு உங்க அப்பா கூட இருக்க முடியல லைஃப் டைம். இன்னி மாதிரி நீ இதே ஆசிரமத்துல அனாதையா வாழ வேண்டியதா இருக்கு பாத்தியா? எனக்காச்சு அம்மா அப்பான்னு யாருமே இல்ல, யாருன்னு கூட தெரியாது. ஆனா நீ கேட்டுட்டேல, நீ கேட்டதுக்காகவே உன் ஆதி சித்தப்பா உனக்காக எதை வேணாலும் பண்ணுவான். அந்த வீட்ல இருந்து நான் வெளியே வந்ததுக்கு பிறகு யாருமே என்ன ஒரு ஆளா கூட மதிச்சதும் இல்ல, தேடினதும் இல்ல. ஆனா அந்த வீட்ல என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு இவ்வளோ நாளா உன் ஆதி சித்தப்பா என்ன தேடிட்டு இருந்திருக்காரு. எந்த ரத்த சொந்தமும் இல்லாத எனக்காக கூட அந்த வீட்டுல பேசியிருக்கான். ஆனா நீ அவங்க வீட்டு ரத்தம். உன் ஆசைக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவான். சீக்கிரம் நீ உங்க அப்பா கூட சேரதான் போற. என்ன பூலாம் வைக்காம வந்திருக்கீங்க? பூ வைக்கிற மைண்ட்ல நான் இருக்கேன். என் குல்ஃபி வேற என்ன மைண்ட்ல வந்தீங்க? நீங்க எப்படியே விளையாட்டுத்தனமா பேசிட்டே இருங்க. நேற்றுக்கு ஆசிரமத்துக்கு ஃபாதர் வரும்போது அம்மாட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பேசாம வினித்துக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு. சரி, உங்களுக்கும் வயசாகுது, ஆசிரமத்தை நல்லபடியா இவங்க 2 பேரும் நடத்துவாங்கல்ல அப்படின்னு. அம்மாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விக்கி. இததானே 2 மாசமா அவர் கொளுத்தி விட்டுட்டு இருக்காரு. நானும் அப்பல இருந்தே சொல்றேன் ஆசிரமத்துல வந்து பேசுறேன் அப்படின்னு. அப்படி இல்லையே வினித்ல வந்து பேசுறேன்னு கூட சொன்னாச்சு. பழக ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆகுது, என்னைக்காவது சிரிச்சிட்டு வந்து பேசிட்டு இருந்திருக்குதியா? எப்ப பாரு மூஞ்சியும் உருன்னு வச்சுட்டு தான் வருவ. ஷபா, நான் எதுவுமே சொல்லல, அழுதுறாத. விக்கி உங்களுக்கு தெரியுமா, முதல்ல அது ஆசிரமமே கிடையாது, கோயில் தெரியுமா? என்ன மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த ஆசிரமம் கோயில் மாதிரி. அதை நடத்திட்டு இருக்கவங்க கடவுள் மாதிரி. நீங்க ஆசிரமத்துல போய் பேசி அவங்களுக்கு நீங்க ஹிந்துன்னு பிடிக்காம போயிட்டா எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வினித்தோ அம்மாவோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் விக்கி. அப்படி மட்டும் சொல்லிட்டாங்கன்னா சொல்லிட்டா அப்படியே விட்டுட்டு போயிருவியா? அவங்க நம்பிக்கையை உடைச்சிட்டெல்லாம் என்னால இருக்க முடியாது விக்கி. ஒருவேளை அம்மா கோவப்பட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் 12th முடிஞ்ச உடனே வெளியே விட்டுருக்கணும், உள்ள வச்சிருந்தது நம்ம தப்பு தான் அப்படின்னு. இங்க பாரு, உங்க சர்ச்சில் உள்ள ஃபாதருக்கு எப்படியாவது வினித்த உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவர் ஆசையிலயும் ஒரு நியாயம் இருக்கு. இப்போதைக்கு ஆசிரமத்தை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வயசாயாச்சு. அடுத்தது அந்த ஆசிரமம் சின்ன பின்னம் ஆயிடக்கூடாதுன்னு யோசிக்காவ. அவங்க ஆசையும் நான் தப்பு சொல்லல. ஆனா தமிழ் உன் மனசுல என்ன இருக்குன்னு பேசினாதானே அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்காங்கன்னு பாப்போம். இல்ல விக்கி, அம்மா கிட்ட எல்லாம் பேச வேண்டாம். சரி, சர்ச்சில் போய் ஃபாதரை பார்த்து பேசுறேன். அவங்கள்ட்ட எல்லாம் பேச வேண்டாம். தமிழ், எனக்கு என்னமோ நீ தான் பயந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உன் மனசுல இருக்கிறத சொன்னா அவங்க எப்படியும் எதிரா நிக்க மாட்டாங்க. வினித் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன் மனசு புரிஞ்சுக்க மாட்டானா? இல்ல விக்கி, ஒருவேளை அவங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட பேசவே மாட்டேன். ஷபா, ஒரு நாளாவது சிரிச்சிட்டு வந்து இருக்குதியா? தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே புலம்பல் தான். என்னைக்காவது ஒரு நாள் பாக்குறது நானும் சந்தோஷமா வருவேன். வந்து இருந்துகிட்டு மூக்கையும் உறிஞ்சு உறிஞ்சி இருக்காது.
என் இடத்துல நீங்க இருந்திருந்தா உங்களுக்கு தெரியும். அப்போ உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க, உங்களுக்கு ஒய்ஃபா என்ன பாக்குறது உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னதான் தமிழ் உன் பிரச்சனை? இப்பயே பேசிட்டே இருப்பேன், கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவேன், கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வரும். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டே இருக்கேன். எங்க வீட்டுல பேசுவேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. சரி, ஆசிரமத்துல வந்து பேசியேன்னு சொன்னாலும் வேண்டாமா, வினித்து சொல்றேன்னு சொன்னாலும் உனக்கு வேண்டாங்க. நான் என்ன உன்கிட்டயே பேச சொல்றேன்? நான் பேசுறேன்னு தானே சொல்றேன். அப்படி இல்லைன்னா எங்க வீட்டுல பேசிட்டு வீட்டுல உள்ளவங்கள கூட்டு வந்து பூ வைக்கலான்னு சொல்லிட்டேன். அதுவும் வேண்டான்னு சொல்லியாச்சு. சரி, கடைசியா சர்ச்சில் உள்ள ஃபாதர்ட்டையாவது பேசி பார்க்கன்னு சொன்னாச்சு. எதுவும் வேண்டாம் வேண்டாம்னா நான் என்ன பண்ணேன்? அப்பனா உனக்கு நானும் வேண்டாம், அப்படிதானே? வேணுங்கிறதுனால தானே நான் பேச விட மாட்டேங்கிறேன். அவங்களாம் எதிர்த்து நின்னா அவங்கள மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது விக்கி. அவங்க யாருமே எனக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. ஆனா என்ன எப்படி பாத்துக்கிட்டு இருக்காவ தெரியுமா? எனக்கு நீங்களும் வேணும். நான் வேணா பேசினா தானே முடியும். உங்க வீட்லயோ ஆசிரமத்திலயோ நீங்க பேசி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அதே மீறி எல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசிட மாட்டேன் விக்கி. அதான் பயமா இருக்கு. இவ பேசவும் விட மாட்டா. அதே மீறி பேசி அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா இவ சொல்ற முடிவை தான் எடுப்பா. சும்மா அவங்களுக்கு ஒரு ஐடியா தானே வந்திருக்கு. வேற யாரையாவது வச்சு தமிழை நமக்கு பிடிச்ச மாதிரி பேசி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். பாரு, என்ன ஆனாலும் யார் தடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் ஒன்னும் விட்டுற மாட்டேன். என்ன புரியுதா? என்ன விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையும் விட்டுட்டீங்கல்லாம். ரொம்பதான். அது வரைக்கும் தப்புனா ஏன் வினித் ரொம்ப திட்டிருப்பாரோ? அம்மா நீங்க வேற ஜஸ்ட் மிஸ்ல தப்பிருக்கா. இதுவே இவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாவள்னா இன்னைக்கு விட்ட வைக்க மாட்டாரு. போன வாரமே நான் வந்துட்டு சொன்னோம்ல, நீதிமொழிகள் தான் சொல்லியிருக்காரு, நீதிமொழிகள்ல இருந்து தான் கொஸ்டின் எடுக்கணும்னு. இவ காத்துக்கு இப்ப எல்லாம் மாறி மாறி தானே கேக்குது. நல்லா திட்டாரோ? ரொம்ப எல்லாம் திட்டல. போன வாரம் சர்ச்சில் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு கேட்டாரு. ஆமா, அதே தான் நானும் கேட்கேன். திருப்பி திருப்பி இந்த அதிகாரத்துல இருந்தா கொஸ்டின் சொல்லியிருந்தாரு. அதை தவிர அம்மாட்டையும் சொல்லி விட்டுருக்காரு, இதுல இருந்து கொஸ்டின் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே தலைகீழா எடுத்து வச்சிருக்க. நல்ல வேலை சிஸ்டர் வேற கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தாங்க, நீ தப்புன. அவங்களுக்கு முன்னமே தெரியுமா இவ இப்படிதான் சொதப்புவானு? இல்லம்மா, அவங்க சின்ன சர்ச்சுக்கு எடுத்து வச்சிருந்தது. எனக்கு இவளை பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முடியல. என்ன தமிழ் பண்ணி வச்சிருக்கன்னு தான் கேட்டாரு. அதுக்குள்ளாடி இவ கண்ணுல இருந்து தார் தாரையா கண்ணீர் வந்தாச்சு. இதுக்கெல்லாம் அழுவாவ? யோசிச்சு பாருங்க அம்மா, சிஸ்டர் கிட்ட மட்டும் வேற கொஸ்டின் இல்லாம இருந்திருந்தா எனக்கு பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணி கழுத்து அறுத்திருப்பாரு. இதுல மட்டும் விட்டு வச்சாருன்னா நினைக்கிறீங்க? கடவுளுக்கு பிள்ளை கோயிலுக்குள்ளாடி இருக்கும்போது வேற எந்த சிந்தனையும் போக கூடாது. 4 வார்த்தை திட்டிட்டு விட்டா கூட ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஃபாதர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க. ஏன் தமிழ் இவ்வளவு பொறுமையா இருக்கு உனக்கே இப்படின்னா? போன கிறிஸ்துமஸுக்கு நான் என்னமா வாங்கி கட்டினேன் தெரியுமா? நீமா? ஆமா, குடில கட்டியாச்சு. லைட்ஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். 2 நாள் நானும் போய் பார்க்கல. பொறுப்பதான் என்கிட்ட கொடுத்தாச்சுல அப்படின்னு அவரை கவனிக்காம இருந்திருக்காரு. இவனுக்கு கொண்டாட்ட நேரத்துல பாதி போட்டு பாதி போடாம அப்படியே மறந்துருக்கானுங்க. 22 நைட்டு சுவிட்ச போட்டா எதுவுமே ஆனாகல்ல. ஐயே, வந்து பொட்டு பொட்டு நின்னாரு. உன்னை நம்பிதானே விதிட்டு நான் விட்டுட்டு போனேன் அப்படி இப்படின்னு. வெளியில நின்னவங்க எல்லாம் உள்ள கூட்டிட்டாவ. இவருக்கு கோவம் வந்ததுன்னா ஒரே திட்டுதான். அப்படிதான் தமிழ் இருப்பாவ. 2 பேர் தான் இருக்காவ. தாய் பங்கையும் 3 கிளை பங்கையும் பார்க்கணும்ல. அதனால கோயில் மேல நல்ல பொறுப்பா இருக்கீங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அவ அடுத்த வேலையை பார்க்க போயிருவாவ. தப்புச்சேன்னு நினைச்சுக்கா. ஆனாலும் திட்ட பாத்துட்டு நின்னு இருக்க பத்தியா? எனக்காண்டி வந்து கேட்கணும்னு உனக்கு தோணல பத்தியா? உன் ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு வந்துட்டியான்னு என்னையும் திட்டுவாரு. எனக்கு தேவையா? அம்மா என்னாச்சு? ஒண்ணுல்ல, இப்பதானே மாத்திரை போட்டேன். கொஞ்ச நேரம் இப்படிதான் இருக்கும். தண்ணி எடுத்துறட்டுமா? இல்லம்மா, சரியாயிரும். வயசாயிட்டுலாம். கடவுள் குப்பி 4 பக்கத்துல வந்துட்டுன்னு நினைக்கேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஹாஸ்பிட்டல் போமா? என் கவலை எல்லாம் ஒண்ணுதான். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதுங்க அம்மா. இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டத்தை தருது. தமிழ், நான் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறேன்லாம் தெரியல. என்னைய நம்பி ஆசிரமத்துல இன்னமும் பிள்ளைங்க இருக்காங்க. என்னோட கடைசி நேரம் இதுவா கூட இருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லாதுங்க அம்மா. நாங்க எல்லாம் இன்னைக்கு இப்படி வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என்ன தமிழ், நான் பேசி முடிச்சிருவேன். என் காலத்துக்கு பிறகு இந்த ஆசிரமத்து பிள்ளைங்கள யாரு கவனிச்சுப்பான்னு மனசுக்குள்ள ஏக்கமா இருக்கு. நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா. அந்த நம்பிக்கையில தான் நானே இருக்கேன். தமிழ், இந்த ஆசிரமத்துல 17 வயசுக்கு மேல யாரும் இருந்ததில்ல. இப்போ உனக்கு கல்யாண வயசு ஆயாச்சு. அவன் ஆம்பளை பிள்ளை, நான் இல்லாட்டாலும் பொழைச்சிப்பான். ஆனா உனக்கு தாய்க்கு தாயா இப்ப நான் தான் இருக்கேன். எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. நான் பெறாத பிள்ளை, நீ பார்ட் டைம்ல வேலை பார்த்துக்கிட்டு ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் கவனிச்சு நீயும் படிச்சு எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நான் போய் சேரதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தரணும்.
கொஞ்ச நாளா ஃபாதர் வேற என்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு, நம்ம தமிழுக்கும் வினித்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு. நீங்க 2 பேருமே ஆசிரமத்தை நல்லபடியா கவனிச்சுப்பீங்கன்னு அவர் நம்புறாரு. எனக்கு அந்த ஆசை வந்ததில்ல. ஆனா இப்ப பிள்ளைகள் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கையா நினைக்க வேண்டியதா இருக்கு தமிழ். அதனால நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் வாழ்க்கை பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்கம்மா, அதெல்லாம் நல்லதாவே நடக்கும். இல்ல தமிழ், நான் போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைன்னு ஒன்னு யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதெல்லாம் என்ன யாரும் கஷ்டப்படுத்த முடியாதுமா. உலகம் அப்படி இருக்கு தமிழ். நம்ம என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு பண்ணுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கலாம். நம்பிக்கை இருக்குமா, ஆனா என் மனசுல விக்கி தான் இருக்காரு. இப்பெல்லாம் ஆசிரமத்துக்கு ஃபாதரோ சிஸ்டரோ வந்தாலே பயமா இருக்கு. எங்க வினித்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசை மாத்திட்டாங்க. என் மனசு பூரா விக்கிதாம்மா இருக்காரு. இதை எப்படி நான் உங்க 2 பேருக்கும் புரிய வைக்க போறேன்? ராஜா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க 2 பேர் மனசுலயும் அப்படியெல்லாம் எந்த ஆசையும் இல்ல. என்ன சொல்ல போனா இந்த ஆசிரமம் தான் எனக்கு எல்லாமே. என்னை வளர்த்து விட்ட இந்த ஆசிரமத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர கல்யாணத்தை பத்தி எல்லாம் நினைக்கலாமா? இங்க பாருக்கண்ணா, நீ அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்தை உங்க 2 பேராலையும் தான் நல்லா பாத்துக்க முடியும். நீயே யோசிச்சு பாரு, நம்ம தமிழுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வச்சா அவ வெளியே எங்கேயாவது போயிருவான். அவ வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கணும். நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணு எப்படி இருப்பா? இந்த ஆசிரமத்தை மதிப்பாளா? இங்க இருக்க பிள்ளைங்கள தான் பிள்ளையா தமிழால மட்டும்தான் கவனிச்சிக்க முடியும் வினித். நம்ம தமிழ வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவளுக்குன்னு யாருமே இல்ல, கேட்க ஆள் இல்லைன்னு பிள்ளை போற இடத்துல கொடுமை எதுவும் பண்ணக்கூடாதுல. அதான் கண்ணா, உனக்கு விருப்பமா? என் மனசுல விக்கி இருக்காரு. ஆனாலும் அம்மா இப்படி அழுது பேசும்போது என்னால எதுவுமே சொல்ல முடியல. பாவம் வினித் மனசுல எதுவுமே இல்ல, அவன் எப்படி பேசுவான்? சொல்லு கண்ணா, தமிழ பிடிக்கலையா? என் மனசுல எந்த ஆசையுமே இல்லம்மா. தமிழ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நான் போனதுக்கு அப்புறம் ஆசிரமத்தை நீங்க தானே கண்ணா பாத்துக்கணும். உங்க விருப்பப்படி பண்ணுங்கம்மா. ஆனா தமிழ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க. எனக்கு இது போதும் கண்ணா. தமிழ் இது வரைக்கும் என் பேச்ச மீறினதே கிடையாது. அப்படிப்பட்டவா இதுலயும் என் பேச்ச மதிப்பான்னு நான் நம்புறேன். இங்க வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட என் நம்பிக்கைய என் தமிழ் உடைச்சதே இல்ல. என் மனசுல இப்படி ஒரு ஆசையே வந்திருக்க கூடாது. நீ எனக்கு அப்புறம் தமிழை நல்லா பாத்துப்பலாம். என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டை நான் நல்லா பாத்துக்க மாட்டேனா? கண்ணா, நீ இப்படி கூட நினைச்சுக்கா. இவளுக்கு ஆசிரமத்தை கவனிச்சுக்க ஆள் வேணுங்கிறதுக்காக இப்படி பண்றாளோன்னு கூட நீ நினைச்சுக்கா. ஐயோ, அப்படியெல்லாம் நாங்க நினைப்போம் மாமா. இங்க இருக்க எல்லாரும் நல்லதுக்காக யோசிக்க ஒரே ஆள் நீங்க தான். 17 வயசுல இங்க இருந்து எல்லாரையும் நம்ம அனுப்பிடுவோம். ஆனா தமிழ நீ என் கண்ணு முன்னாடியே நின்னுட்டீங்களா? அதான் கல்யாண வயசுல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருந்தாங்கன்னா ஒரு அம்மாக்குரிய கவலை எனக்கு அப்படியே வந்துட்டுன்னு நினைக்கேன். உனக்கு சம்மதம் தானே? நாளைக்கே நான் ஃபாதரை வர சொல்லி நிச்சயம் மாதிரி ஏதாவது பண்ணிடலாம். உங்க விருப்பம்மா. நீங்க கவலைப்படாம இருந்தா மட்டும் போதும் எங்களுக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, என்ன தமிழ், உனக்கு ஏதாவது சொல்லணுமா? அம்மாடி, உன்கிட்ட கேட்காம முடிவெடுத்துட்டேன். உன் மனசுல ஏதாவது ஆசையோ ஏதாவது இருந்தா சொல்லுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, ரொம்ப தூக்கமா இருக்கு, ரூம் போகட்டுமா? உங்க நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பலம்மா. நேரம் ஆகுதுல்ல, போமா. நாளைக்கு காலையில வர சர்ச்சில் பீட அலங்காரத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. சீக்கிரமா போகணுமா? நான் போய் தூங்குறேன். போமாடி, நீ போய் தூங்கு. உன் மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது தமிழ். நம்ம 2 பேர் மனசுல எந்த ஆசையுமே இல்ல. ஒருவேளை உன் மனசுல வேற ஏதாவது ஆசை இருந்துன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருப்ப. நம்ம 2 பேருமே லைஃப்ல எது நடந்தாலும் அது கடவுளோட விருப்பம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதே நான் எடுத்துக்கிறேன். முதல்ல விக்கிய பேச விட்டுருக்க வேண்டியது. இப்போ போனை வேற எடுக்க மாட்டேங்காரே. நாளைக்கு வரைக்கும் போன் அட்டன் பண்ணாம இருந்துட்டாருன்னா அது நான் காதலுக்கு பண்ற துரோகம் இல்ல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டமே. விக்கிய மனசுல கொண்டு வராம இருந்திருந்தா இந்நேரம் என்னால அவரும் டென்ஷன் ஆயிருக்க மாட்டாரு. அட்டன் பண்ணுங்க விக்கி. என்னடா எப்படி நல்லா இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், போன் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கிறது காது கேக்குதா? அட ஆமா. ஐயே, ஏ குல்ஃபி. குல்ஃபியா? தமிழ் அழுறியா? ஹலோ. ஏ எதுக்கு அழுறா? 14 மிஸ்டு கால் வேற கிடக்கு. எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு. நீங்க என்னடானா பொறுப்பே இல்லாம போனை எங்க தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்ப போன் பண்ணுவேன், நான் என்ன கனவா கண்டுட்டு இருந்தேன்? 7 மணி கூப்பிட்டாலே பிரேயருக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். பிரேயர் டைம்ல போன் எடுத்தாலே திட்டுவாங்கன்னு சொல்லுவேன். 8 மணி கூப்பிட்டா பிள்ளைங்க சாப்பிட்ற டைம், அப்ப நான் அங்கதான் நிக்கணும்னு சொல்லுவேன். 9 மணி கூப்பிட்டா தூங்குற டைம்ல தூங்கிறனா, இல்லன்னா ஏதாவது தப்பா நினைப்பாவன்னு சொல்லுவேன். 10 மணி 10:30 எல்லாம் உன் டிக்ஷனரியில உண்டா? இப்ப மணி 11 ஆகுது. உன் கண்ணுக்குள்ள எவனாவது ஆள் கட்டி விட்டுருக்கானா? படுறா.
உடனே கண்ணீர் வந்து தொலையுது. என் இடத்துல நீங்க இருந்து பார்த்தாதானே தெரியும். இல்லாததுனால என் பிரச்சனை எங்க உங்களுக்கு புரிய போகுது? அப்படியே மூளைக்குள்ள மூக்க இழுத்துறாத. போன் பண்ணாலும் அழுகதான், பார்க்க வந்தாலும் அழுகதான். இல்ல மத என்னன்னு கேள்ல. போன் பண்ணாலும் அழுக, பார்க்க வந்தாலும் அழுக. விக்கி, அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியல, அடிக்கடி பிரீத்திங்கே கஷ்டப்படுறாங்க. அதான் ஆசிரமத்திலே டாக்டர் இருக்காருல்ல, சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. சரி சரியா? நீ சொல்லிட்டு இருக்க, அதை கேட்டுட்டு இருக்கேங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். சொல்லு. இப்படியே சத்தம் போட்டு போட்டு வெடிச்சு வெடிச்சு பேசுங்க. சரி மெதுவாவே பேசுறேன்னு சொல்லு. என்னன்னு நாளைக்கு ஃபாதரை வர சொல்லி வினித் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்க போறாங்களாம். நாளைக்கு வா. ஆமா விக்கி, ரொம்ப பயமா இருக்கு. உன்கிட்ட எதுவும் கேட்கலையா? உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா? நம்ம கேட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம், சொல்ல வேண்டியதானே. அதுக்கு முன்னாடி தமிழ வார்த்தை இது வரைக்கும் மீறினதில்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை மீறி என்னால எப்படி என் மனசுல இருக்கிறது சொல்ல முடியும்? பேசாம செத்து பேர்லாம் போல இருக்கு. என்னடி சொன்ன? எனக்கு வேற வழி தெரியல விக்கி. இப்ப என்கிட்ட இருந்தேன்னு வச்சுக்கலாம், கண்ணெல்லாம் பழுத்திருக்கான். இவன் தான் மனசுல இருக்கான்னு சொல்லதுக்கு தைரியம் இல்லையா? தொங்கதுக்கு தைரியம் இருக்கான் இவளுக்கு. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? நேரா அவங்க கிட்ட போய் உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. சரி அப்ப நான் இப்பவே வரேன், நான் சொல்றேன். சரி, பின்ன அந்த வினித கல்யாணம் பண்றியா? அப்பா, நீங்க இப்படி சிடு சிடு நிக்கும் போதுதான் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. இவளை இப்படியே விட்டா நைட்டு ஃபுல்லா யோசிச்சு ஏதாவது தப்பான முடிவு எடுத்தாலும் எடுத்துருவா. சென்டிமெண்டா லாக் ஆயிருக்கா. எனக்கு இப்போ உடனே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. வீடியோ கால் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போனை வை, நான் டைரக்டா வரேன். இப்ப வா. பயராத, யாரு குதிச்சு ஒரு ரூமுக்கு எல்லாம் வரல. அப்புறம் வெளியே வந்து நிக்க, நீ வா. நைட்டு 11 மணிக்கா? அப்ப நான் உடனே வெளியே வரட்டுமா? இரு, நான் என்ன கிளம்பவே இல்ல. நான் இங்கிருந்து கிளம்பி அங்க வந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீ வெளியே வந்தா போதும். அதுக்கு முன்னாடி எழுப்பி வெளியே வராதனா? வச்சிடுறேன், சீக்கிரமா வாங்க. என்ன உன் குல்ஃபி பார்க்க போற அப்படிதானே? வீட்டுல யாராவது கேட்டா என்ன சொல்லுவ? குல்ஃபி அங்க போயிருக்கேன்னு சொல்லுவேன். பேசாம புக் எடுத்து படிக்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. அப்படியா? என்னையா மிரட்டுற? நான் மட்டும் இப்ப நீ குல்ஃபியை பார்க்க போறது வீட்டுல போட்டு உடச்சேன்னு வை. ஏய் மிரட்டாத. அது ஏதோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காங்க, அதனால நீ தப்பிச்சிட்டு இருக்க. என்கிட்ட இருந்து என்ன பிரச்சனையா? அவளுக்கு பிரச்சனை இல்லைனாதான் அது அதிசயம். இதுல பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அப்பா சொல்லவே வேண்டாம். ஆசிரமத்துல அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அந்த பையனு கூட இவளுக்கு கல்யாணம் பேசி வைக்க போறாங்களாம். நீ இப்படி கூலா இருக்க, கலத்தி விட்டுறலாம். இனிமே அவ கூட சேர்ந்து நானும் அலட்டுமா? அப்பவே பேசியும் சொன்னதுக்கு பிறகு கேட்கல. இப்ப தலைக்கு மேல வெள்ளம் பெய்யாச்சு. பைக்கை தள்ளிட்டு தான் வெளியே எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. ஸ்டார்ட் பண்ற சத்தத்துல அப்பாவும் அம்மாவும் எழுப்பிட்டாங்கன்னா ஒருவேளை கேட்டா என்ன சொல்ல? எப்ப நீ வாய் திறக்காம இருந்தாலே போதும். ஏதாவது கேட்டா நான் ரூம்ல இருந்து வெளியே போவேல, படிச்சுட்டே இருக்கேன்னு சொன்னா போதும். ஓகே, பாத்து போயிட்டு வா. முடிஞ்சா கூட்டிட்டு வந்துரு. எப்போ மாதிரி தெரு தெருன்னு போய் நிக்காத. அதுக்கு தப்பாம இது இருக்குது. இனிமேலாம் ஆசிரமத்துல போய் பேச முடியாது. அங்க நமக்கு ஒரு மரியாதை இருக்கு. இனிமே பேசினா தமிழுக்கும் கெட்ட பேரு, நமக்கும் கெட்ட பேரு. கன்ஃபார்மா வினித் அவங்களுக்காக தான் ஓகே சொல்லியிருக்கணும். சோ தமிழை நாம கல்யாணம் பண்றதுனால வினித் மனசு கஷ்டப்படாது. அதான் வந்துட்டேன்ல, இனியும் அழணுமா? சரி வந்துட்டேன்ல. பயமா இருக்கு. நான் தான் கூட இருக்கேன்ல. ஏன் தமிழ், என்ன அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்காமல இந்த நைட் உங்களுக்காக வந்திருக்கேன். யாராவது பார்த்தாங்களா நீ வந்ததா? எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு வினித் இப்பதான் பாத்துட்டு ரூமுக்கு போனான். நாளைக்கு சபையில நான் வந்து பேசுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? அதுக்காக என்ன அப்படியே விட்டுற போறீங்களா? விடுறதுக்கா வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்கி. ஒன்னும் இல்ல, நான் இருக்கேன்ல. எப்படியே கொஞ்ச நேரம் சார்ஜ் நிக்கவா? இது உன் இடம் தமிழ். புலரும் காலை பொழுதை முழுவதையும் பிறந்த போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லை, எதுவும் பேசவில்லை, இன்றேனோ எதுவும் தோன்றவில்லை, இது எதுவோ. இங்க பாரு, ஏ குல்ஃபி, என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? எனக்காக என்ன வேணா பண்ணுவியா? சரி இப்ப நீ உள்ள போ. வீட்டுக்கு போனோன்னு உனக்கு ஃபோன் பண்றேன். என்ன சரியா? பயமா இருக்கு விக்கி. பயப்படாம போ, என்ன மீறி எதுவும் நடக்காது. இதுக்கு மேல தமிழை கஷ்டப்படுத்த கூடாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி தமிழை உடனே கல்யாணம் பண்றதுதான். என்ன நடக்கும் நினைச்சு பயந்துட்டே இருப்பா. இவ்வளவு நாளும் அளவிட்டதெல்லாம் போதும்.